அதிமுக ஆட்டையை போடணுன்றது தான் அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய செயல்பாடு. அதுக்கு தான் கோடி மீடியா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட்டப் செல்லப்பாக்கள் எல்லாம் வச்சுருக்கிறது அதுக்கு தான். 3% ஓட்டு கூட இல்லாத டுபாகூர் கட்சி தான் பாஜக. 2 தான் நடக்கும். ஒன்று வந்து வருகிற 2026 தேர்தலில் எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்காது. இல்லை இதையும் தாண்டி ரெட்டலையை பிடுங்கினதுக்கப்புறம் எடப்பாடியார் உடஞ்சி பிரச்சனை பண்ணால் எடப்பாடியாரத்துக்கு ஜெயிலில் வச்சுருவாங்க. எடப்பாடியார் சாதாரண ஆள் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், வந்து சூசைட் பாம்பு மாதிரி எடப்பாடியார். கடைசி கட்டத்தில் பாஜகவே அழிச்சு தானும் வந்து அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு பாஜக அழிச்சு விட்டுரும். இது எடப்பாடியார் கட்டாயம் செய்வார். எப்படி சர்வதேச அளவில் ஈரான் வந்து இஸ்ரேலை போட்டு பொளந்து அமெரிக்கா நிலைகளை தாக்கி ஓட விட்டாங்களோ அதே நிலை இந்தியாவில் பிஜேபிக்கு ஏற்படும். உதயகுமார்லாம் மிகப்பெரிய டமாரம், புரியுது அவங்களுக்கு. அது செல்லூர் ராஜாவுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாப்புல. சரி எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்றதுல மாநாடு முடிச்சு. அதாவது ஜெயலலிதா டயர் நக்கிறதுன்றது வேற. அது வந்து தலைவியாக இருந்தது, நம்ம முதலமைச்சராக இருந்தது, ஏதாவது பிச்சை போடுன்றதுக்காக பண்ணது. இப்போ யாரை வேணாலும் யார்கிட்ட வண்டி டயரை வேணாலும் நக்குவாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்கள் நம்ம இந்த திரும்பங்கிறது நம்முடைய இந்த ஒரு 6 மாச அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு சார். திரும்ப ஆமான்றாங்க, திரும்ப இல்லைன்றாங்க. அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு பல முறை சொல்லிட்டாரு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து ஒரே ஒரு முறை மறுத்தாங்க, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மதுரை வந்து சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு பேட்டியாவே கொடுத்துருக்காரு. 2026 பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆனால் அதிமுக தலைமையில் நாங்கள் தமிழ்நாட்டில் அந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதிமுகவில் இருந்து வர்றவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரடியாக எடப்பாடி அவர்களுடைய பெயரையே சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் அங்கே பேரையே பயன்படுத்தலை. அதாவது என்ன நினச்சிருக்கலாம்னா, ஒரு பக்கம் அப்படி இருக்கலாம் ஒரு வேலை. நீங்கள் எடப்பாடின்ற டெட் பாடின்ற டப்புன்னு வார்த்தை மாதிரி வந்துருச்சுன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அப்படி அதாவது இல்லை, இதுக்கு அவர் ஹிந்திக்காரருமா, அவர் இங்கிலீஷே சுட்டு போட்டால் வராது அவங்களுக்குலாம். அப்படி இருக்கும்போது வாய் தவறி ஏதாவது சொல்லிட்டாருன்னா எதுக்கு அந்த பேரை நம்ம சொல்லிட்டு அப்படின்றதுக்காக சொல்லாமல் இருக்கலாம். சென்னையில அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிச்சப்போ முடிக்கவே இல்லைம்மா, எடப்பாடி தலைமையிலான அப்படின்னு தானே சார் சொன்னாரு. அதாம்மா, அப்படி இருக்கலாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, நான் சொல்லலை. அதிமுக பேரை மாற்றி உளறி விட்டாருன்னா, பல இந்தி பேர் இவங்க வாயில நுழையாது, எடப்பாடி வாயில நுழையாது. தமிழ் பேரு அமித்ஷா வாயில நுழையாது, புரியுது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பேரை சொல்லிக்கிட்டு அதிமுக, இவர் அதிமுகல தான் இருக்காருன்னு நாளைக்கு சொல்லிக்கலாம்ல, புரியுதா? இப்படி கேட்டா எப்படி சொல்லிக்கலாம், அப்படி கேட்டா இப்படி சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக அமித்ஷா சொல்லியிருப்பாரு. 2வது, அவர்கள் வந்து இந்த அரசியல் கொள்ளைக்காரர்கள் அவர், அது உலகத்துக்கே தெரிஞ்சது. அவர்கள் வந்து அதிமுக, நம்ம எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு, அதிமுக ஆட்டையை போடணுன்றது தான் அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய செயல்பாடு. அதுக்கு தான் கோடி மீடியா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட்டப் செல்லப்பாக்கள் எல்லாம் வச்சுருக்கிறது அதுக்கு தான். ஒருத்தன் பேசுவான், அவனுக்கு எல்லாம் சேர்ந்து ஆமான்னு கைத்தட்டணும். ஸோ இதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 3% ஓட்டு கூட இல்லாத டுபாகூர் கட்சி தான் பாஜக, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த கட்சிக்காரங்க வந்து இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ நக்கல் இருக்கும் பாருங்கள். அப்போ கேட்குறவங்களாம் கேனையனான்ற மாதிரியான ஒரு நிலையில தான் எல்லாம் அதிமுகவிலேருந்து தேர்வு செய்வோம் அப்படின்றாரு. இப்போ இல்லை, அதை தான் தொடர்ந்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவை பொறுத்தளவு பாஜகன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது. இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறேன்றாங்கன்னா அப்போ வந்து மேலே மத்தியில் உள்ள அதிகாரத்தை வைத்து அதிமுகவை மிரட்டி, நம்ம ஏற்கனவே அந்த பிரேக்கிங்கே நம்ம தான் போட்டோம். என்ன போட்டோம்னா, எடப்பாடி இருக்க மாட்டார், எடப்பாடியை தூக்கிடுவாங்க. பழைய பேட்டி எடுத்து பாருங்கம்மா, அதை எடுத்து ஒரு பிட்டை போட்டு விடுங்க. நம்ம அன்றே சொன்னார் அண்ணான்ற மாதிரிலாம் இருக்கு பாருங்க, அது மாதிரி எடுத்து போடுங்க. நம்ம என்ன சொல்லிக்கணும்,
வருகிற 2 தாம்மா நடக்கும். ஒன்று வந்து வருகிற 2026 தேர்தலில் எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்காது. அப்படி வேற வழி இல்லாமல் இருந்தாலும் ஏன்னா அவர்களோட பிளான் என்னன்னா, சப்போஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக ஒரு 80 இடம் 90 இடம் 100 இடம் வருதுன்னு வைங்க, அந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலை வந்தது அப்படின்னு அப்படி வருது அப்படின்னா அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை வருதுன்னு வச்சுங்க. அதிமுக ஒரு 100 இடத்துல ஜெயிச்சிருது, பிஜேபி ஒரு 10 இடத்துல ஜெயிச்சிருது, 10 இடத்துல 15. அப்புறம் இப்போ வேறு வேறு தளத்துலேருந்து ஜெயிப்பாங்க, இல்லை வேறு வேறு கட்சியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடியை தூக்கிடுவாங்க. நீ இருந்தேன்னா நான் ஆதரவு தர மாட்டேன், நீ முதல்வர் கிடையாதுன்னு சொல்லி செங்கோட்டையனை முதல்வர் ஆக்குறதுக்கு தான் அவர்களோட பிளான் நம்பர் 2 இது. சரியா? மூணாவதா பிளான் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியாரை எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் நெருங்கிறதுக்கு ஒரு இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இரட்டை இலை வழக்கை எடுத்து அது வேற அதை நான் சொல்லியிருந்தேன், தேர்தல் ஆணையம் எப்போ வேணா விசாரிச்சு ரெட்டலையை பிடுங்கிட்டு நீ தலைவர்னா ரெட்டலை கிடையாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை தலைவராக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இல்லை இதையும் தாண்டி ரெட்டலையை பிடுங்கினதுக்கப்புறம் எடப்பாடியார் உடஞ்சி பிரச்சனை பண்ணால் எடப்பாடியாரத்துக்கு ஜெயிலில் வச்சுருவாங்க. இதுதான் அவர்களுடைய 5 பாயிண்ட் ப்ரோக்ராம். இது நீ இந்த மாதம் கேட்டிங்கனாலும் சரி, என்கிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டிங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தான் பிரேக் பண்ணோம், செங்கோட்டையன்னா பொதுச் செயலாளராக கொண்டு வர போகிறாங்க. அடுத்த வந்து தலைமை தாங்கக்கூடியவர் அதிமுகவில் பாஜக சப்போர்ட்டோட யாருன்னா செங்கோட்டையன். எடப்பாடியார் இருக்க மாட்டார்னு இருக்க சொன்னோம். இப்போ எதுக்கு எடப்பாடியார் வீட்டில் பொத்தி படுத்திருக்காரு, எந்த வாயும் திறக்க மாட்டார், இதை பற்றி பேச மாட்டார், 4 கூமுட்டைங்களை வந்து அந்த மாநாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காருன்னா போட்டோ அவங்களுக்கு மேலே மக்களுக்கு வந்து இவர்கள் மேலே மரியாதை இல்லை. பாலாஜி சொன்ன ராஜேந்திர பாலாஜி யாராக மதிப்பாங்களா? இல்லை வந்து செல்லூர் ராஜ் ஒரு பெரிய அரசியல் தலைவராக நினச்சா அவர் ஏதாவது பிஜேபி வஞ்சிட்டா கூட அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, வாழ்த்திட்டாலும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்கள அனுப்பி விட்டது, உதயகுமார் போன்ற ஆகப்புறம் அறிவாளிகளை அனுப்பி விட்டது. அவர்களும் எதை சொன்னாலும் என் மானம் வெக்கம் ரோசம்லாம் அவர்களுக்கு இருக்குமான்றது தெரியாது, எதை வேணாலும் மாற்றி பேசுவேன், நான் பார்க்கலன்னு வாங்க, பின்னாடி டிவியில் ஓடிட்டு இருந்துச்சு இப்படிலாம் சொல்கிறேன். இந்த மாதிரியான கோமாளிகளை அனுப்பி வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்கு தான் எடப்பாடியார் சத்தம்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது. ஸோ அதை வகையில் வந்து எடப்பாடியார் வந்து வருகிற 2026 எலெக்ஷனில் எடப்பாடியார் வந்து சாய்ஸ் கிடையாது. யாருக்கு? பாஜகவுக்கு சாய்ஸ் கிடையாதுன்றதை நீங்கள் இன்னைக்கு வைகை செல்வன் அவர் வந்து மறுத்திருக்காரு, இல்லை கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தமிழக மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. வைகை செல்வன் பாவமா நல்ல மனிதன், படித்தவர், அறிவாளி, மிகப்பெரிய ஒரு இலக்கியம் படித்தவர். அவர் வேற, அவருக்கு அதிகாரம் இல்லையம்மா, அவர் சும்மா அவர் பேசுவார், அவர் என்ன பண்ண முடியும் ஏடிஎம்கேல, அவருக்கே சீட்டு தராமல் தள்ளி விட்டுருவாங்க. வைகை செல்வன் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து குறிப்பிட்ட அதிமுகவில் உள்ள சில அறிவாளிகளில் அவர் ஒருத்தர். ஏன்னா அவர் சொல்லிட்டு அவருக்கு என்ன அதிகாரம் வேணும்ல, அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. நாளைக்கு வைகை செல்வன் சொன்னாருங்க அப்படின்னு கேட்கவா முடியும் அப்படின்ற நிலையில தான் அவர் இருக்காரு. ஸோ அதனால எடப்பாடி சொன்னா வேணா அதே நம்பகத்தன்மையானது கிடையாது, எடப்பாடி சொன்னாலே நம்ப முடியாது. அப்புறம் மீதி அதிகாரம் இல்லாதவர்கள்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? எடப்பாடியார தூக்க போறாங்க. வைகை செல்வன் அவர்கள் வந்து இந்த இதுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னா அவர் அப்படியே ஓரங்கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி வந்து எடப்பாடி அவர்களுடைய கருத்துக்களை ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஜெயக்குமார் அவர்கள். அவர் ஜெயலலிதா அம்மா பீரியட்லயுமே வந்து அதிமுக நிலைப்பாடை வெளியில சொல்றதுல அவர் நம்பர் 1 பிளேஸ்ல இருந்தாரு. இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப சைலண்டா அவரை முதல்ல ஓரம் கட்டிட்ட மாதிரி தெரியுது சார். அவர் ஓரம் கட்டல, அவரே வண்டி ஏறி போயிட்டார். இது மாதிரி தான் அதை பாலாவோட ஃபர்ஸ்ட் படத்தில் அப்படி தான் விக்ரம் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வண்டியில் வருவான், வந்த உடனே கதையை முடிஞ்சிடும், கதாநாயகியே செத்துருவா. அப்புறம் நம்ம இன்னும் இருந்து என்ன பிரயோஜனம்னா அதே வண்டியில் அவனே போய் முதல்ல விரட்டி பிடிப்பாங்க அவனை, மென்டல் வண்டியில் ஏற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு லாஸ்ட்டாக அவனே ஏறி போயிடுவான். அவன் என் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரவங்களே பார்ப்பாங்க, என்னடா அவனே வர்றான்னு, அவனே ஏறிடுவான். சிம்பிளாக முடிஞ்சிச்சு மேட்ரு. பிடிக்க வருவாங்க விரட்டி, அவனே வண்டியில் ஏறினோடனே சந்தோஷமாக கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் எங்கள் அண்ணன் ஆகிட்டார். யார்? ஜெயக்குமார். அவரே வண்டி ஏறிட்டார். எங்கே செல்லும் இந்த பாதைன்னு சொல்லி, வேணாமே அவங்க அரசியலே வேணாம் போ நான் சொல்லி நான் தான் அவமானப்பட்டேன்னு இப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு போகிறது வர்றது, வீடியோ எடுத்து போடுறது, செல்ஃபி எடுத்து போடுறது, இந்த ரேஞ்சோடு அவர் இருக்கார். அரசியலில் அவர் தலையிடுறதே இல்லை. என்ன வேணாலும் ஆகட்டும், கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கார்.
ஓகே. இப்போ மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அதை வந்து எப்படி வந்து பல மாநிலங்கள்ல கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அதை செயல்படுத்தின மாதிரி இவங்க சொல்ற மாதிரி பாஜகவும் அந்த கூட்டணி ஆட்சியில பங்கெடுக்கிற மாதிரி எப்படி செயல்படுத்தினாங்களோ. ஒரு விஷயம் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் யாருமே எதிர்பாராத விஷயம் தான் ஈரான் வந்து அமெரிக்காவை போட்டு அடித்தது. புரியுதா? கண்டிப்பா இந்த நிலை தான் தமிழ்நாட்டில் வரும். எல்லாம் ஏதாவது கொஞ்ச நாள் யோசிச்சிருப்பானா அமெரிக்கா பணிஞ்சு போகிறோம், பிச்சைக்காரனை விட கேவலமாக கெஞ்சுகிறார் ட்ரம்ப்னு சொல்லி ஒரு சிறிய நாடு சொல்லுது அப்படின்னா அப்போ என்ன அடிச்சிருப்பாங்க பாருங்க. எப்படி சர்வதேச அளவில் ஈரான் வந்து இஸ்ரேலை போட்டு பொளந்து அமெரிக்கா நிலைகளை தாக்கி ஓட விட்டாங்களோ அதே நிலை இந்தியாவில் பிஜேபிக்கு ஏற்படும். எப்போன்னா வரக்கூடிய 2026 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இவங்களை அடித்து அடியோடு துரத்தி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கே பயமா தானே சார் இருக்கு. இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க, அதுதான் பயமா தான் இருக்கும். பயமா இருக்கும், முடிவு நமக்கு சாதகமா இருக்கும். முருகன் மாநாட்டுல அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள் 4-5 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி அண்ணா பெரியார் பத்தி விமர்சனமான அந்த அந்த 4 பேருக்கு அண்ணாவை பத்தியே தெரியாதுமா. இல்ல அதோட அத கூட சரி படத்தை திரும்பி பார்க்கலங்கிறது கூட ஏத்துக்கலாம். ஆனா திராவிடத்தை அழிப்பதுதான் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிக்கிறாங்க. பேசி முடிக்கும் போது திராவிடத்தை அழிப்போம்னு சொல்றாங்களே, அப்ப கூட அவங்களுக்கு புரியலையா, காது கேட்கலையா? அவங்களுக்கு அந்த புரிஞ்சும் அதுக்கு அடிபணிஞ்சு போகிறதா அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாதுமா. ஜெயலலிதா யாருக்கு சீட்டு கொடுத்தாங்க? எல்லாம் டம்மி பீஸுகளையா? கையெழுத்து போட தெரிஞ்சா போதும், கை நாட்டு போடுறவன் போன இவர்களுக்கு தான் வந்து அமைச்சர் ஆக்குனது, எம்எல்ஏ ஆக்குனது பலர். இல்ல ஆர்பி உதயகுமார்லாம் கொந்தளிச்சு பல இடங்கள்ல பேசக்கூடிய. ஆர்பி உதயகுமாருக்கெல்லாம் கொஞ்ச நேரம் புரியாதுமா என்னன்னு. ஆர்பி உதயகுமார்லாம் மிகப்பெரிய டமாரம். புரியுதா அவனுக்கு? அது செல்லூர் ராஜாவுக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாப்புல. சரி எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்றதுல மாநாடு முடிஞ்சிடும், போயிடுவாங்க. அது மாதிரி அவரெல்லாம் வந்து 3 படம் வச்சுருப்பார். சசிகலா படம், ஜெயலலிதா படம், எடப்பாடி படம். டக்குன்னு அதை மட்டும் எந்த செகண்டில் வேணாலும் திருப்பி வச்சுருக்காரு. டப்புன்னு திருப்பி வச்சுட்டு அவர் பாடு வண்டி ஏறி போயிட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி அறிவாளிகள் அவர்களை வச்சுன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். அவரெல்லாம் சூரமொக்க அடிமைகள் தான். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஜெயலலிதா டயர் நக்கிறதுன்றது வேறு. அது வந்து தலைவியாக இருந்தது, அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தது, ஏதாவது பிச்சை போடுன்றதுக்காக பண்ணது. இவங்க யாரை வேணாலும் யார்கிட்ட வண்டி டயரை வேணாலும் நக்குவாங்க. புரியுதா? பதவிக்காகவும் பணத்துக்காகவும். அந்த மாதிரி கும்பலை கொண்டு உட்கார வச்சிட்டிங்கன்னா இந்த 4 பேர் உட்கார வச்சுக்கலாம். 1000, 2000, 3000, 4000, திருப்பி 1000. அந்த இதுதான் அந்த 4 பேர். புரியுதா? அவர்கள்ட்ட என்னத்தை சொல்ல முடியும்? இப்போ அமித்ஷா அவர்கள் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லாத பட்சத்துல எடப்பாடியை மாற்றி நம்மளை எங்க மாத்திருவாங்களோ ஒத்து வரலைன்னா அப்படின்னு எதற்கோ வந்து அதிமுக அடிபணிஞ்சு போயிருக்கு, கூட்டணிக்கு இவங்களா போகல, பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்கன்னு விவாதங்கள்லாம் எல்லாரும் பேசுவாங்க. இன்னைக்கு பேசுறாம நம்ம எத்தனை வருஷமா அண்டா அங்க அடகுல இருக்குன்னு எத்தனை இருக்கு ஆழமா சொல்லிட்டு 1.5 வருஷமா அதிமுகன்ற அண்டா அங்க அடகுல இருக்கு, சேட்டு கையில இருக்கு, சேட்டு தான் முடிவு பண்ணுவாரு. நம்ம எப்ப சொல்லி நீங்க இன்னைக்கு பேர் நம்ம தன்னையிலே போட்டோம்ல அண்டா அடகுல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நீங்க திருப்பி கேக்குறீங்க அண்டா வந்து மீட்க முடியாதுமா, அவ்வளவுதான். சில சேட்டு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வட்டி வட்டிக்க மாட்டீங்க, உடனே வட்டிக்கு மேலே வட்டி போட்டு சொல்லுவான். சரி அந்த காசை நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஒரு 1000 ரூபா வட்டி சொல்லுவான். என்ன 2 நாள் ஆச்சு, நான் சொன்னது 25ஆம் தேதி வர சொன்னேன், இப்போ 27 2 நாள் யாருமா வட்டி, அப்போ நீங்கள் காசு கொண்டு போயிருக்க மாட்டோம். சரி திருப்பி அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வட்டி டபுளாக ஏறிடும். என்ன அதோடைய கருத்தியல் என்னன்னா, அந்த அண்டாவை நீங்கள் மீட்க முடியாதுன்றது. சேட்டு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டான் அந்த நகையை அப்படின்றது தான் கணக்கு. அதனால அதிமுக அங்கே அறையில் இருக்கு, அதை மீட்கவே முடியாதவர்களால். இப்போ ஓபிஎஸ் அவர்கள்லாம் கோவப்பட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாரு சார். இது எல்லாமே அரசியலில் சகஜம் தான். இதெல்லாம் இவர் கருத்து தெரிவிக்காததும் எல்லாமே இதெல்லாமே நடக்கும். முருகன் மாநாடு முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு நேற்றைக்கு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணா அவர்கள் வந்து எங்கள் கொள்கை கருத்தியல் எங்கள் வழிகாட்டி மட்டும் இல்லை, எங்கள் குருதியிலேயே ஊர்னது, என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. 2 நாள் கழிச்சு தூக்கத்தில் எழுப்பிட்டுப்பாங்க. எத்தனை நாள் ஆகுது சார்? அது இல்லை, இந்த மாநாடு முடிஞ்சு 2-3 நாள் ஆச்சுல எழுப்பிடுவாங்க, தூக்கத்தில் எழுப்பிடுவாங்க. அஞ்சலி படம் பார்த்தீங்களா நீங்கள்? அதில் அந்த குழந்தை அஞ்சலி எந்திரின்னு போட்டு எழுப்பிட்டே இருப்பாங்க, கடைசியில் செத்தே போகும். அந்த மாதிரி தான் எடப்பாடி. இல்லை இப்போ நடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாம் வந்து மூத்த தலைவர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஆதங்கப்பட்டு நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கீங்க, எதுக்காக அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் அறிக்கையாவது விடுவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. இவங்க தூண்டி விட்டு போயிடுவாமா, ஜெயிலுக்கு போகிறது யாருமா? எடப்பாடியில் ஜெயிலுக்கு போகணும் சொல்கிறவன் சொல்லி விட்டு போயிடுவான். புரியுதா? வடிவேல் மாதிரி தான்,
கூட்டம் சேரில் உட்காந்து பேப்பரை படினேன், கால் மேலே கால் போட்டேன்னா சேத்துல விழுகிறது யார்? எடப்பாடியில். அதனால் சொல்கிறோம் சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்காக அவர் பணிஞ்சு போயிட முடியாது. அவரே ஒரு பீதியிலையும் அச்சத்துலேயும் வீட்டை விட்டு வெளியே வராமல் ரூம் மாற்றி ரூமில் இருக்கார், வீட்டுக்குள்ளேயே. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஹமாஸ் தலைவன் கூட அப்படி ஒளிஞ்சது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு அந்த 5 பெட்ரூமில் இந்த ரூமில் இருக்காரா, டிஃபன் சாப்பிடும்போது மத்தியானம் பார்த்தா அந்த ரூமில் இருக்காரா, அந்த மாதிரி தலைமுறை வாழ்க்கையை வீட்டுக்குள்ளேயே நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி. ஸோ அவரை போய் பாவம் இழுத்து விட்டு அவரோட அரசியல் வாக்கை அஸ்தமிக்க வச்சு இப்போ அவர் பையன் மேலே வேற ட்ரக் கேஸ் வரப்போகுது. ஸோ இப்படி அவர் தொடர்ந்து மிதுன் எடப்பாடிக்கும் இந்த கேஸ்ல இந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனசு நொந்து தானே போக முடியும். இப்படி அரசியலும் நடத்த முடியல. அதை வந்து இப்போ உற்சாக பொறுத்த அளவுக்கு அரசியல் நடத்துறியா நீ அராஜகம் நடத்துறியான்ற ரேஞ்சில் தான் இருக்கு. நீ அரசியல் நடத்தினா பரவாயில்ல. அதிமுகவில் யார் தலைவனாக வருவான், யார் முதல்வராக வரணும், நீ யார் டிசைட் பண்ணுறதுக்கு? நீ எங்கேருந்து வந்த? யார் நீ? 4% ஓட்டை வச்சுட்டு உன்னை யார் நீ பேசினாலே முதல்வர் வேட்பாளர் யார்? தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, நீ தலைவன் சொல்லி எப்படி உன்னை வந்து கேட்பாங்க? அப்படின்னு தானே கேட்கணும். இது ஒரு மிரட்டல், மீண்டும் ஒரு வந்து மிரட்டல் தான்மா. அதாவது வெளிப்படையான ஒரு நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியா வர அளவுக்கு பேட்டியில கொடுக்குறாரு அப்படின்னா, இது வந்து இது வரைக்கும் மறைமுகமா சொல்லிட்டு இருந்த விஷயத்தை இப்போ வெளிப்படையா மிரட்டல் துணியில கொடுக்குறது. அதாவதுமா ஒரு பிட் பாக்கெட் இருக்கான் ஸ்டேஷன்ல அப்படின்னா அவன் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்ற மாதிரி நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். நீ அடிக்கிறதெல்லாம் எனக்கு பங்கு கொடுக்கணும். நான் தான் முடிவு பண்ணுவேன் இந்த ஸ்டேஷன்ல. புரியுதா? அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? தான் அரசியல் இதுதான். இது வந்து சரியான நேரத்தில் என்ன பண்ணணும்னு தமிழக மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதை வச்சு செஞ்சு எடப்பாடியார் சாதாரண ஆள் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், வந்து சூசைட் பாம்பு மாதிரி எடப்பாடியார். கடைசி கட்டத்தில் பாஜகவையும் அழித்து தானும் வந்து அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு பாஜக அழிச்சு விட்ருவோம். இது எடப்பாடியார் கட்டாயம் செய்வார். இல்லை, இதுக்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஆட்சியில் இருக்காங்க, மீண்டும் நாங்க தான் வெல்வோம், 200 தொகுதி இல்லை 234லயே நாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லி 48ல கூட ஜெயிக்கலாம், இருமா போடு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த தேர்தலில் அவங்க மோசமா தோத்து போனாங்க. இந்த முறை திமுக ஆட்சியில இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கடி 200 இல்லை 234லயே வெல்வோம், 26 இல்லை அதுக்கு அடுத்த வர தேர்தல்கள்லயும் நாங்க தொடர்ச்சியா வெல்வோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேர்தல் அவரும் தோல்விதான் அவருக்கும் கிடைக்குங்கிற மாதிரியான பேச்சுக்கள். அது அரசியல் கட்சிகள் ஜெயிப்பேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றது சகஜம்தான். இப்போ சீமான கேளுங்க, நான் தான் அடுத்த அதிபர்னு. எந்த நாட்டுக்குன்னா ஏதோ அதிபர் நான் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே புகழ்ந்து சொல்வது நம்ம தான் ஜெயிப்போம். விஜய் 6:30 மணி ஆச்சுனாலே கவுண்டமணி மாதிரி வீட்டுக்குள்ளேயே போய் பதுங்கி இருக்கிற விஜயே ஆட்சிக்கு வரோம்னு சொல்லும்போது இப்போ எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. யாரும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தான் இது பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது அவர்களோட உரிமை. அதனால் அதுக்குள்ளே நம்ம தலையிட முடியாது. அதுதானே எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்கான். எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி மனுஷன் நம்பாமல் தானே பணத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு இருக்குது? நீ ஆளாளுக்கு முதலமைச்சர்னா எந்த கட்சி யாரை கொடுக்குறது? அதுதான் எலெக்ஷன் வைக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதனால் எலெக்ஷன் வரட்டும். ஓகே, வரட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.